உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். வணக்கம் நண்பர்களே, நான் நலம், நீங்கள் நலமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான குடும்பம், ஒரு அம்மா ஒரு அப்பா நல்ல தம்பதிகளா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய ஆணோ அல்லது பெண்ணோ நல்லா வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அப்புறமா அதுக்கு ஒரு உத்தியோகம், திருமணம் இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த தகப்பன் அந்த தாய் இந்த குழந்தைகளோடையே சந்தோஷமா இருக்காங்க. பேர குழந்தை எல்லாத்தையும் பார்க்குறாங்க, மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு நாள் இறந்து போறாங்க. அவங்க நம்ம கூட வாழ்ந்துருந்தாங்க, அவங்க இப்போ நம்ம கூட இல்லை. ஆனா நமக்கு அவங்களுடைய நினைவுகள் இருக்கு. ஆனாலும் கூட அந்த நினைவுகள் அப்பப்போ வருது. இறந்து போன தொடக்கத்துல அதிகமா வந்த நினைவுகள் நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு மறந்துடுது. அப்புறம் எப்போவாவது யாராவது உறவினர்கள் வந்து பேசினாங்கன்னா அவங்க நினைக்கிறோம். அப்புறம் முக்கியமான பஜார் கடை, நகைக்கடை, திருமணங்களுக்கு போகும்போது போன முறை இவங்க நம்ம கூட வந்தாங்க, இந்த முறை இல்லையே அப்படிங்கிற நினைக்கிறோம். மறுபடியும் நம்மளுடைய அன்றாட அலுவல்கள் அதனுடைய காரணமா நாம என்ன பண்ணிடுறோம்னா அவங்கள மறந்துடுறோம். இப்போ நீங்க யோசித்து பாருங்களேன், அவங்க என்னவோ இருப்பாங்க, எங்க இருப்பாங்க? நம்ம மேல அவங்களுக்கு பிரிய இருந்திருக்குமா? நாம கால சூழ்நிலைகள் அவங்கள மறந்துட்டாலும் கூட அவங்களுடைய உயிர் ஆற்றல் இந்த உடல்ல இருக்கும்போது அந்த உடல் என்ன வகையான உணர்வுகளால் அதிகமாக பீடிக்கப்பட்டிருந்ததோ அந்த உணர்வுகளின் அடிப்படையில் அவர்களுடைய உயிரானது இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குறிப்பா 120 ஆண்டுகள் அப்படிங்கிற போது ஒரு 70 வயதுல இறந்திருந்தாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய வருடங்களை அவர்கள் உடல் அற்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்தாகணும். அப்போ நம்ம குழந்தை, நம்ம குடும்பம், நம்ம வீடு அப்படிங்கிறது அவங்க பார்ப்பாங்களா? பார்க்கறதுக்கு எப்படி அவங்க இங்கே வருவாங்களா? அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் தேவைப்படுமா? அல்லது அவங்களுடைய வாழ்க்கை தான் என்ன? நம்ம கூட நமக்காக உழைச்சாங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் என் பிள்ளை, என் குடும்பம், என் குழந்தை, என் பேரன், என் பேத்தி அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருந்தாங்க. இப்போ இல்லை. ஆனால் அவங்க என்னவா இருப்பாங்க? என்னைக்காவது யோசித்து பார்த்தது உண்டா? அதிகமாக யோசிச்சாலும் இதில் ஒன்றும் விட கிடைக்காது. ஆனால் அவங்க என்னைக்கோ ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து போன மாதிரி நாமளும் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து போக போகிறோம். அப்போ இந்த பூமிங்கிறது நமக்கு ஒரு வந்திருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் மாளிகையா? அந்த மாளிகையில நம்மளுடைய பணி முடிஞ்ச பிறகு நம்மளுடைய உடலை விட்டுட்டு நாம எங்கேயோ போயிடுவோமா? எங்க போவோம்? அப்படி போனா போகக்கூடிய இடம் தான் என்ன? எப்படி இருக்கும்? உடல் இங்கே எரிக்கப்பட்டோ புதைக்கப்பட்டோ போயிடுவோம். ஆனா அந்த உயிர் எங்க போகும்? தேடல் இருந்தால் இதற்கான விடைகள் கிடைக்கும் நண்பர்களே. இப்போ இதனுடைய தொடக்கமா நாம பெரிய பெரிய வீடியோக்களை நம்ம சந்திக்க போறோம். ஆத்மா காத்திருக்கிறது அப்படிங்கிற தலைப்புல நாம் அந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க போறோம். ஆத்மா காத்திருக்கிறது. இந்த ஆத்மா எத்தனை ஆண்டு காலம் காத்திருக்கும்? அழிவில்லை என்று சொல்கிறார்களே, ஆத்மா அழிவதில்லை என்றால் அது கொண்ட உணர்வுகள் அழியுமா? பிறவிதோறும் வேறு வேறு உடல்களை அது எடுக்குமா? அப்படி எடுத்தால் ஒவ்வொரு ஜென்மாவிலும் அது கொண்ட உணர்வுகள் அந்த ஆத்மா எந்த உடலில் இருக்கிறதோ அதற்கு நினைவு வருமா? அப்படி நினைவு வந்தால் அது என்ன செய்யும்? அதனுடைய அடுத்த கட்ட அசைவுகள் தான் என்னவாக இருக்கும்? காத்திருங்கள். தொடர்ந்து நாம வீடியோல சந்திக்கலாம். நன்றி.